ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ நம்ம அவுட்டர் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு சீரிஸ் இருக்குது. 2022 ரிலீஸ் ஆனது தான். பட் இப்போ தான் வந்து என்டையர் நம்ம தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சீசன் 2 வந்து இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க சீசன் 1 நல்லபடியாக தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரிஸ் இருக்குன்னு தெரியும், பட் நானும் இதை பார்க்காம இருந்தேன். வேறு நிறைய கண்டென்ட் பார்த்துருந்ததுனால. பட் ஃபைனலி ஓகே, இப்போ நம்ம தமிழ் டப்பில் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் எடுத்து என்கிட்ட இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சீசன் 1 அண்ட் சீசன் 2. அண்ட் சீரீஸாக சொல்லணும், நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி, த்ரில்லர் அண்ட் கொஞ்சம் டைம் ட்ராவல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு ட்ராமா கேட்டகிரியான ஒரு சீரீஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கணும். லிட்ரலி பார்க்கும்போது அப்படியே நான் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் ஆல்மோஸ்ட் நம்ம டார்க் சீரீஸ் எப்படி இருந்திருக்கோ அதே லெவலான நீங்கள் ஒரு த்ரில் அண்ட் இது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். டார்க்கு கொஞ்சம் அல்டிமேட், ஓகேங்களா, அது கொஞ்சம் டாப் நாச்சு. ஸோ டார்க்கு கீழேனா நம்ம அவுட்டர் ரேஞ்சான சீரீஸை டெஃபினட்டாக நான் மென்ஷன் பண்ணுவேன். சீசன் 1 பார்க்கும்போதே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிட்டாங்க. மெயின் கோர் கான்செப்ட் பார்த்து நம்ம ஜாஷ் ப்ரோலின் தான் உள்ளே வச்சிருப்பார். அவர் தான் வந்து என்டையர் இந்த மெயின் கேரக்டர் ராயல்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃபேமிலியோட வந்து அவங்களுக்கு செம்ம பெரிய இடம். ஸோ ஃபேமிலி டிஸ்பியூட், லைக் ஃபேமிலியில் லேண்ட் டிஸ்பியூட் வந்து ஒன்று போயிட்டுருக்கும். ஸோ அதுலேருந்து தான் என்டையர் ட்ராமா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுலேயும் ஒரு யூனிக்கான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு செம்ம பெரிய ஹோல் வந்து அங்கே வந்துடும். ஸோ இந்த ஹோலுக்கு பின்னாடி என்ன ரீசனு அண்ட் இது என்னது, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட்டும் மிக்ஸ் ஆகிட்டு அண்ட் டோட்டலி சீசன் 1 மைண்ட் ப்ளோயிங்காக இருந்திருக்கு. ஸோ என்கிட்ட இந்த சீரீஸ் நான் மெயினாகவே சொல்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ள ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எக்கச்சக்கமாக வரும். அண்ட் நீங்கள் பார்க்க நிறைய கொஷின்ஸ் தான் வந்து அப்படியே உள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில். இது என்ன இப்படி நடக்குது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அது எப்படி வரலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் டார்க் பார்க்கும்போது என்ன எனக்கு ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ அந்த அவுட்டர் ரேஞ்ச் சீரீஸில் சீசன் 1 இனிஷியலி பார்க்கும்போது ஃபீல் ஆயிருந்தது. ஸோ சீரீஸில் மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி தான். ஏன்னா ஃபுல் ரியல் லொக்கேஷனில் தான் எடுத்திருப்பாங்க, நல்ல வேல்யூ தந்திருக்காங்க, நல்ல காஸ்ட் உள்ளே இருக்குது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் வைஸ் எல்லாமே வந்து டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல சிஜிஐ ஒர்க்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது கொஞ்சம் லேஸாக அப்படியே என்ன சொல்கிறது, அது பார்த்தோன்னே சிஜிஐன்னு தெரிஞ்சிடும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை. பட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் கொஞ்சம் நெகட்டிவாகவும் எனக்கு மாறி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியாக வந்து கொஞ்சம் இருந்திருக்கு. ட்ராமா வைஸ் அவங்க அதிகமாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ட்ராமா லைக் இது வந்து ஸ்லோ பேர்ன் கேட்டகிரியான சீரீஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஆக்டிங் வைஸில் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் பொறுமையாக அதை உட்காந்து பார்த்தா மட்டும்தான் இன்னும் நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டார்க் சீரீஸும் அப்படி தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் அதை பார்க்காத ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஃபுல் ட்ராமாவாக இருக்குது, அது நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தோட இந்த டார்க் சீரீஸே பார்க்காம இருக்காங்க. பட் பார்க்காதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும், லைக் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சீரீஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அவுட்டர் ரேஞ்ச் சீரீஸு. ஸோ இதில் கொஞ்சம் ட்ராமா வைஸாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு அல்டிமேட்டான சீரீஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சீசன் 1 முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம சீசன் 2 தான் ஆரம்பிச்சிட்டோமே அண்டு அதில் எல்லாத்தையும் வந்து ஆன்சர் சால்வ் பண்ணிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னும் அதோட டபுளான ஒரு கேள்விங்க வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஐ ஆம் ஹோப்பிங் லைக் சீசன் 3 எப்போடா வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இன்னும் செம்மையாக ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்டோரியை. அண்டு இன்னும் நிறைய அதெல்லாம் சொன்னால் இப்போ ஸ்பாய்லர்ஸில் ரிவீல் எல்லாம் பண்ணிடுவேன். பட் வேறு ஒரு டைம் லைனையும் சரி, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு எல்லாத்தையும் அப்படியே மிக்சடாக வந்து என்டையர் அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் டைம் லைன் சொல்லணுன்னா அது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சுரிஸ் கணக்கான ஒரு டிஃப்ரென்ஸை உள்ளே பார்க்கலாம். அண்ட் சில இடத்துல இங்கே எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, இப்போ எங்கே போய் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் என்ன இருந்தாலும் அந்த ஃபேமிலி ட்ராமா கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. ஸோ ஓவரால் இந்த சீரீஸை டெஃபினட்டாக நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் லவர் இல்லை இந்த மிஸ்ட்ரீஸான சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ஸ்டோரி லைன் வேணும். அது என்ன பார்க்குறோன்னு நம்மளுக்கு இனிஷியலாக புரியாது, பட் லேட்டர் ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். ஆனால் பார்க்க இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் வேணும்னா அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் தான் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும், நான் டெஃபினட்டாக 8 தருவேன் அவுட் ஆஃப் 10. எனக்கு சில இடத்துல இந்த ஸ்லோ பர்ன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஸ்லோ பர்னாகவே இருந்தது. ஸோ அதனால தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் உள்ள சவுண்டு குவாலிட்டிலேருந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி லைக் விஷுவல் வைஸாக அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டோட்டல் ஜஸ்டிஃபைடாக இருக்கும்.
ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட டார்க் இருந்தால் நம்ம ப்ரைம் வீடியோ கிட்டேயும் இப்போ நம்ம அவுட்டர் ரேஞ்ச் சீரிஸ் இருக்குது. அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சீசன் 1க்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து அப்டேட்ஸ் என்னென்னா இது ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் திருப்பி எப்படியோ சீசன் 2 மேக் பண்ணி இப்போ ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி சீசன் 3 வர்றதுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா ஸ்டோரி இன்னும் அவங்க முடிக்கல அண்ட் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபேன் பேஸ்லேருந்து ஒரு ஹை டிமாண்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சீசன் 3 எங்களுக்கு வேணும்னு பார்த்தவங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக சீசன் 3 எடுப்பாங்க. பட் இன்னும் ரெனியூ பண்ணலை, இல்லை அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க லைக் நாங்கள் சீசன் 3 எடுக்க போகிறோன்னு. ஸோ அதுக்கு அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட நல்லபடியாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் தமிழ் டப் குவாலிட்டி அண்ட் ஜஸ்ட் நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பார்த்தேன். பட் தமிழ் டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி கூட பார்த்தேன். அதுவும் நல்லபடியாக இருக்குது, ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்படியே உங்கள் தமிழ் டப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தமிழ் தெலுங்கு டப்போட தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் என்டையர் இந்த சீரீஸை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்கு அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.